ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். முதல் ஒரு விஷயத்துக்காக முதல் முறையாக எங்கள் அத்தையை அப்பா வேணாம் அப்படின்னு சொன்னதுன்னா அதுதான். ஏன்னா வீடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தப்போ அத்தை உடனே ரொம்ப நல்லவங்க மாதிரி அதெல்லாம் எதுக்கு பார்த்துக்கிட்டு, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இங்கேயே இத்தனை வருஷம் இருந்துட்டாளுங்க, ஒரு தடவையாக காலேஜ் முடிச்சோன்னே நீ அழைச்சிட்டு போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவங்களுக்கு என்னென்னா வீட்டு வேலை பார்க்குறதுக்கு ஒரு ஆள் வேணும். நாங்கள் இருந்தோன்னா வீட்டு வேலை எல்லாத்தையும் பண்ணி வச்சுருவோம். சமையல்லாம் அக்கா பண்ணோம். அவங்க மாவு கடைக்கு வேலைக்கு போவாங்க. இதே நாங்கள் போயிட்டோன்னா அவங்க பிள்ளைங்களாம் அந்தளவுக்கு வேலைக்கு போகாது அப்படிங்கிறது தான் அவங்களோட ஒரு எண்ணம். ஆனால் எங்கள் அம்மா புரிஞ்சுக்கிட்டு சொல்லிட்டாங்க, இதுமாதிரி இங்கேருந்து காலேஜெல்லாம் 1 மணி நேரம்லாம் போயிட்டு நான் வர முடியாது நீ, அதனால் நாங்கள் இங்கேயே பார்த்துட்டு போகிறோம். எனக்கும் இங்கே ஏதாச்சும் வீட்டு வேலை இருந்தால் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், பிள்ளைங்கள பார்த்துக்கிட்டு. இடையில சனிக்கிழமைகளில் ஞாயிற்றுக்கிழமைகளில் பிள்ளைங்க வருவாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்லி சமாளித்தாங்க. அவங்களால எதுவுமே பேச முடியல. எங்கள் அப்பாக்கிட்டேயும் எவ்வளோ ஏன்டா அது பண்ணுற, வீடெல்லாம் பார்க்க வேண்டாம்டா, பண்ண வேண்டாம்டா அப்படி இப்படின்னு ரொம்பவே சமாளித்தாங்க. இருந்தாலும் அவரும் நாங்கள் முன்னாடியே இதெல்லாம் சொன்னதுனால அவருக்கு புரிஞ்சுட்டு, சரி நம்ம அக்கா வேலை பார்க்குறதுக்காக தான் நம்ம பிள்ளைங்கள இது பண்ணுது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குமே புரிஞ்சதுனால எதுவும் சொல்லலை. எதுவுமே சொல்லாமல் அப்படியே கொஞ்சம் அமைதியாக தான் இருந்தார். அதுக்கப்புறம் வீடு பார்க்குறதுக்காக மறுநாளே எங்கள் மாமாவை அழைச்சிட்டு போய் ஒரு 3000 வாடகையில் ஒரே ஒரு ரூம் மட்டும்தான் இருந்துச்சு. ஓரளவு ரொம்ப பெரிய வீடாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஓரளவு நாங்கள் 3 பேர் இருக்கிறதுக்கு அது போதும். ஏன்னா ஊரில் அந்த வீடு கூட இல்லாமல் இருந்தோம். எங்கள் அத்தை வீடுமே சாதாரண இதுதான், ரூமெல்லாம் கிடையாது, ஹால் தான், ஒரே ஒரு ரூம் தான். அதில் தான் நாங்கள் எல்லாமே போய் மாற்றிக்கிறது பண்ணுறதெல்லாம் இருப்போம். அதனால் எங்களுக்கு அது ஒரு விஷயமா தெரியலை. எங்கள் அம்மா சொல்கிறாங்க, இந்த வீடே ஓகே தான், காலேஜ் ஒரு 10 நிமிஷம் தான் நடந்து போனாவே காலேஜு அப்படிங்கிறதுனால அவளுக்கும் போகிற வரத்துக்கு இதாக இருக்கும். அதுவும் ஆஃப் டே காலேஜுங்கிறதுனால அவள் காலையில் ஏதாச்சும் வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறா. ஏதோ சூப்பர் மார்க்கெட்டில் வேலை கேட்டிருக்கலாம். ஒரு 6000 7000 கொடுப்பாங்களாம். போனான்னா ஏதாச்சும் வாடகைக்கு குடும்ப செலவுக்கு அதை பார்த்துக்கலாம். அவளுக்கும் ஏதாச்சும் தேவை, ஒரு காலேஜுக்கு நோட் புக்ஸ் வாங்குறதுக்கு, ஃபீஸ் கட்டிக்கிறதுக்கு பண்ணுறதுக்கு அதை பார்த்துக்கிறேங்கிறா அப்படின்னோடனே அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, நம்ம பொண்ணுங்க இந்த அளவுக்கு ஒரு இதாக நினைக்கிறாங்க, பண்ணுறாங்க, செய்கிறாங்கன்றக்கப்போ ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமாக இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு அப்போ தான் புரிஞ்சிச்சு, சரி ஓகே, இதுக்கப்புறம் நம்ம எதுவும் இது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மனசுக்குள்ளே ஒரு சில விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் எனக்கு என்னென்னா அத்தை வீட்டிலேருந்து வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை அத்தை வீட்டில் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏதோ அக்கா காலேஜ் சேர்ந்து இந்த மாதிரி அம்மாவும் ஒரு முடிவு எடுத்ததுனால நாங்கள் வர முடிஞ்சிச்சு. நான் அன்றைக்கி அப்பா அம்மா எல்லோரும் அந்த வீடை பார்த்துட்டு மறுநாளே கொஞ்சம் பாத்திரம்லாம் எங்களோடது அத்தை வீட்டில் இருந்துச்சு, முன்னாடி எடுத்தாந்து வச்சது, அதை வச்சு சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நம்மளுக்கு அது போதுமா, ஓரளவு அடுப்பு இது மட்டும் நம்ம ஏற்பாடு பண்ணிக்கிட்டோன்னா போதும்னு சொல்லிவிட்டு அது மட்டும் கொஞ்சம் புதுசாக ஒரு 2000 ரூபாய்க்கு வாங்கினோம். இருக்கிறத வச்சு ஓரளவு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் இங்கே பக்கத்தில் ஏரியாவில் ஒரு ஸ்கூலில் வேலை கேட்டிருந்தாங்க, ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு. அதில் போய் கேட்டாங்க. அவங்களும் 8000 ரூபா சம்பளம், நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்பா அது பரவாயில்ல நினச்சி பார்த்தாரு, நம்ம ஏதோ ஓரளவு நீ வேலைக்கு போனோன்னா பொண்ணு வேலைக்கு போகிற காசு நீங்கள் செலவு பண்ணிக்கிட்டீங்கன்னா கூட நீ செலவு இது பண்ணுறத ஏதோ ஒரு மிச்சப்படுத்தலாம். நான் ஊர்லேருந்து மாதம் உனக்கு எப்படியும் ஒரு 10,000 15,000 நான் அனுப்பி விட்றேன் வேலை பார்த்து, அதெல்லாம் கொஞ்சம் பேங்கில் போட்டு வச்சுக்கோங்க, ஒரு 2-3 வருஷத்துக்கு நம்ம ஏதாச்சும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்பா சொன்னார். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா எனக்கு முதல்ல நம்ம ஊருக்கு போகிறோமோ இல்லையோ அத்தை வீட்டில் இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்க ஒரு வேலை பார்க்கல அப்படின்னு சொன்னால் நம்ம படிக்கணும்னு நான் சொன்னால் கூட சொன்னால் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்னென்னா நாங்கள் வேலை பார்த்து கொடுக்கணும், சமைக்கணும், பொழுதனைக்கும் அவங்களுக்கு இதாக இருக்கணும், எங்கே போனாலும் வீட்டை பார்த்துக்கிட்டு அப்படி இருக்கணும், அப்படி தான் அவங்க நினைக்கிற ஆள். அதனால் அங்கேருந்து எனக்கு வந்ததே ரொம்ப சந்தோஷம். அதோட அம்மா கூட இருக்கிறோங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இத்தனை நாளாக அம்மாவோட இருக்கணும், பண்ணணும், செய்யணும் அப்படின்ட்டு தான் நான் நினச்சேன். அதுக்கான ஒரு எண்ணங்கள் வர்றது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம் தானே. அதுதான் நம்மளுக்கு ரொம்ப நாள் ஒரு இதான ஒரு விஷயமா இருந்தது. அதனால் பார்த்துக்கலாம், முடிஞ்ச வரைக்கும் நம்ம எதாக இருந்தாலும் பார்த்து இது பண்ணிக்குவோம், செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்காக நம்ம ஒன்றும் இது பண்ண போகிறதில்ல, செய்ய போகிறதில்ல. முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன பண்ண முடியுதோ அதை நம்ம இது பண்ணிக்கிட்டு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. சரி ஓகே, நம்ம முடிஞ்ச இதை நம்ம எதையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ண வேண்டாம், பார்த்துக்கலாம், நம்மளுக்கு என்ன டைம் கிடைக்குதோ அதை பார்த்துக்கிட்டு நம்ம இது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்தேன்.
அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு விஷயம் என்ன தோணுச்சுன்னா, சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு சரியான ஒரு இதில் இருக்க மாட்டேங்குது, பண்ண மாட்டேங்குதுங்கிறத தவிர, நம்மளுக்கு எதுக்கான காரணங்கள் வந்து நம்மளுக்கு எதுக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நானாகவே முடிவு பண்ண ஆரம்பித்தேன். சரி,